இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ கொடுக்கணும்? கேகே கரகசாமி அந்த சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். இன்னும் பாக்கணும்னு பாத்தீங்கன்னா நாக்குல சனி பாஸ் மூக்குல சரியா. ஐயோ இதுதான் எல்லாம் பாட்டுலயும் ஒரே படமே பண்ணாதியா, ரொம்ப பழசியா. ஆல்ரெடி நம்ம வந்து 3 பாட்டு பார்த்துருப்போம். இது 4வது பாட்டு. ஏன்னா அத்தனை பேர் வந்து வாய் விட்டுருக்காங்க, புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாம் கூட இருக்காங்க. ஆக்சுவலி கட்டுல ஒண்ணு ஜோக்கர்னா பரவாயில்ல, கட்டே ஜோக்கரா தான் எப்படின்ற மாதிரி இந்த லிஸ்ட் எல்லாருமே ஸ்பெஷல் கெஸ்ட் தான். ஸோ அப்போ யார் யாரெல்லாம் வாய் விட்டு பிரச்சனை ஆனாங்க ஏது ஆனாங்க அப்படின்றத இதுதான் தெரியாம பார்க்கலாம். லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, போயிடலாம். நான் கதையான சாமி. இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. பார்க்க போறது ஜூலியா பாத்தீங்க அப்படின்னா வந்து வேற லெவல் ஃபேமஸ். இவங்க ஃபேமஸ் ஆனங்க படம் பார்த்திருப்பீங்க. ஏடிஎம்கே பீரியட்ல வந்து பயங்கரமா ஒரு மேசிவான ஒரு அப்படிதான் இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்திருக்கோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா பல பேர் வந்து உபயோகப்பட்டு போயிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா அக்கா ஃபேமஸ் ஆயிட்டாங்க. திடீர்னு பார்த்தா ஏகப்பட்ட மீம்ஸ் ஏகப்பட்ட இது எல்லாம் வந்து சிங்க பெண்ணு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு பெண்ணு உண்டா, இப்படிப்பட்ட வீர மங்கை இவங்க அப்படின்ட்டு வந்து இந்த அக்காவை வந்து பயங்கரமா வந்து ஃபேமஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அக்கா வந்து போயிட்டு ஜல்லிக்கட்டுலாம் போட்டோமான்னு தெரியல, ஆளுங்கட்சிகள்லாம் வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா அக்காவோட ஃபேமிலி வந்து ஆப்போசிட் பார்ட்டியா. இது அப்ப தெரிய வந்துச்சு அப்படின்னா அக்கா வந்து பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் தான். அக்கா வந்து ஒரு வீரமங்கை, பயங்கரமான ஃபேமஸான ஆளு, இவங்க வந்து ஒரு இன்டெலெக்சுவல், பயங்கர புத்திசாலி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேம் வந்து சோசியல் மீடியா வந்து கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. எல்லாரும் வந்து இவங்க பயங்கரமா அலோவ் பண்றாங்க, பேசிட்டு இருந்தாங்க. எப்படி சொல்றேன்னா பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகும் போது வந்து ஜூலி தான் வந்து ஜெயிக்கணும், உண்மையிலேயே ஜூலி தான் ஜெயிக்கணும், ஜூலி தான் வந்து நம்ம நடுத்தர இது பொண்ணு அப்படின்ற மாதிரி முதல்ல ஆரம்பிச்சாங்க. பட் இது எது வரைக்கும் அப்படின்னா ஒரு வாரம் கிடக்கிற வரைக்கும் பிக் பாஸ்ல அக்கா போன உடனே அக்காவோட சுயரூபம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இல்ல பவர் படம் ஹோம்லேண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் தான் புரிய வந்திருக்கும் அவங்க வந்து நல்லவங்க வீரமானவங்கன்னு போட்டவங்கலாம் அப்படியே ஆப்போசிட்டா வந்து ஜூலி அப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தா ஓவிய ஆரம்பி ஆரம்பிச்சு ஜூலிக்கு ஆப்போசிட்டா வந்து கலையரங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூலி அது மோசமான ஆளு அப்படி இப்படி மீன் போட்டு அவங்களுடைய ஃபேமிலியை வந்து அவன் டிஃபேம் ஆக்கி விட்டாங்க. இது காரணம் யார் அப்படின்னா அக்கா தான். அக்காவோட நாக்கில் இருக்கிற நாக்குல சனி. அக்கா வந்து இங்கிட்டு வந்து ஒரு மாதிரி பேசுறதும் அங்கிட்ட ஒரு மாதிரி பேசுறதும் திடீர்னு வயிறு வலிக்குது அப்படி கத்துறதும் வயசா சார் விட்டுருப்பாங்க. அவங்க கத்த தப்புது அப்படி பயந்துருவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து அக்கா வந்து இப்பெல்லாம் ஆக்டிங்ல போட்டு பயங்கரமா இது பண்ணதில்ல. அக்காவோட பேர் அப்படியே டேமேஜ் ஆகி அப்படிதான் போயிடுச்சு. பட் அக்கா அப்பயே மனம் தளரல. பிக் பாஸ் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் காஜா டிவில வந்து ஷோலாம் பண்ணாங்க, நிறைய ஷோலாம் கலந்துக்கிட்டாங்க, ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஓகேவா, அவங்க மனதைரியத்தை நம்ம பாராட்டணும். எவ்வளவு ட்ரோல்ஸ் மீம்ஸ் எல்லாம் போட்டு அவங்கள டவுன் பண்ணாலும் அவங்க அதை எதுவுமே கண்டுக்காம திரும்ப வந்துட்டே இருந்தாங்க. ஃபேமிலி பேக்கப் இருந்தா எல்லாம் அதான் பண்ணுவானுங்க. பேக்கப்னா ஒரு அடி கழட்ட முடியாது. அக்கா கொஞ்சம் டாக்குமெண்ட் ஃபேமிலி பேக்கப் வெளுத்துதான். பிக் பாஸ் ஃபேமஸ் ஆனவங்க 2-3 பாட்டுக்கு பிளான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் படம் வந்து அம்மன் தாய். அந்த படம் வந்து ஃபுல்லா பிடிக்காம இருக்கிற ஃபுட்டேஜ் மட்டும் ஜாயின் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன படத்துல ஒரு சாமியார் தான் இப்படி போட்டிருப்பாரு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம எனக்கு ஒரு ரொம்ப ஃபேவரட் கேரக்டர் அந்த படத்துல வந்து அந்த நாகினி, அந்த பொண்ணு பையன் தான் சரியான பண்ணா இருக்கும். நீங்க யாரு? நாகினி நாகினி இப்படி எத்திரிப்பாங்க. விஎஃப்எக்ஸே பண்ணலாம் பிறகுது. ஓகேவா, அதனால படம் இருக்கிற வரைக்கும் கட் பண்ணி ஒன்னா ஜாயின் பண்ணிட்டாங்க. பாக்குறது படம் கொடூரமா இருக்குது. ஓகேவா, யூடியூப்ல இருக்க போய் பாருங்க அம்மன் தாய் ரோஸ் பண்றோம். ஆமா, நம்ம ரோஸ் பண்ணிப்போம். அந்த பாருங்க. அப்புறம் அக்கா வந்து டாக்டர் அனிதா அவரும் மாணிக்கதான் பிளான் பண்ணாங்க, போஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் படம் வரவே இல்லை. புரிஞ்சிட்டு இருப்பாங்க போல ப்ரொடியூசர் வச்சு படம் பண்ணா நம்ம நாளைக்கு சேர்ந்து கறி வாங்குவோம் போல அப்படின்ட்டு பார்த்தாலே டிராப் பண்ணிட்டாங்க பொழுது. அப்புறம் அக்கா வந்து பயங்கரமா ஷைன் ஆகி பயங்கரமா வந்து ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா போன எலெக்ஷனுக்கு வந்து டிவிகே பார்ட்டியை வந்து ஆப்போசிட்டா பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. டிவிகே சார்ந்தவங்க வந்து அக்கா போட்டு அடியும் பொழந்து அக்கா வந்து பயங்கரமா கலாச்சிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அக்காவுக்கு மாதிரியும் இன்னும் வந்து அக்கா வந்து வாயை விட்டு தான் இருக்காங்க ஜாலியா. பாஸ் பேக்கப், பாஸ் பேக்கப். உண்மைதான், பேக்கப் இருந்தா யாரு வேணா ஜூலியா அக்கா மாதிரி சுத்த முடியும். பேக்கப் இல்லை அப்படின்னா எப்படிப்பட்ட கஷ்டம் தான் வந்தோம். பட் இருந்தாலும் ஜூலியா அக்கா அவங்களை வந்து மனதைரியத்தை பாராட்டுறேன். எத்தனை பேரோட அசிங்கப்படுத்தினாலும் திரும்ப திரும்ப வரீங்க தெரியுமா. மனதைரியத்தை வளர்த்துக்கணும். எவன் ட்ரோல் பண்ணா என்ன திட்டினா என்ன, நான் வந்து விசுவாசமா வேலை செய்வேன்ட்டு அக்கா வந்து பயங்கரமா இருக்காங்க. உங்களே வாழ்த்துக்கள்.
அடுத்தா பார்க்க போறது கொட்டாச்சி. இவர் என்ன இவர் பண்ணாரு? பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமால வந்து பல வருஷமா வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிருப்பாரு, காமெடி பேக்ரவுண்டா வந்திருப்பாரு. உதாரணம் சொன்னா பெண்ணின் மனையை தொட்டு மாதிரி படங்கள்ல வந்து விவேக் சாருக்கு வந்து கூட காமெடியா வந்திருப்பாரு. அப்புறம் வந்து அள்ளி தந்த வானம் இந்த படத்தெல்லாம் வந்து ஜொராசிக் பார்க் மாதிரிலாம் பண்ணி வந்து காமெடி பண்ணிருப்பாரு விவேக் சார் கூட சேர்ந்து. அதுக்கப்புறம் வந்து அவர் சில வாய்ப்பு கிடைக்கல, அது வாய்ப்பு தட்டி பறிச்சிட்டாங்க அப்படின்ட்டு வந்து அவர் பல பேட்டி கொடுத்திருப்பாரு. அவர் ஊருக்குள்ள பாலிட்டிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா சொல்லியிருந்திருப்பாரு. கேட்க கஷ்டமா இருந்திருக்கும், ஒரு கலைஞர் தத்துட்டாங்களே அப்படின்னு தோணி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவர் பொண்ணை வந்து நடிக்க வச்சிருப்பாரு. இமேக்கா நடிகர்ல வந்து சின்ன பொண்ணா இருந்தவங்க சந்திரமுகி டூல வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணா வளர்ந்துருப்பாங்க. நிறைய பேய் படத்துல எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அப்படியா? அப்படியா? 3-4 வருஷத்துல வந்து ஹீரோனா கிளம்ப வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா இவர் என்ன என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு சேர்ந்து தான் வந்து பிரச்சனை பண்ணிருப்பாங்க. இதான் சொன்ன ஆக்டர் சூரி வந்து இவ்வளவு ரூம் மெட்டு 2 பேரும் ஒன்னாதான் கயிறுக்கு வந்திருக்காங்க. பட் ஆக்டர் சூரி பாத்தீங்க அப்படின்னா கயிறு அப்படியே கொஞ்சமா மேல பிடிச்சி இன்னைக்கு வந்து ஒரு தமிழ் சினிமால ஒரு ஹீரோவா வர அளவுக்கு வந்து பெருசா வளர்ந்துட்டாரு. பட் இங்க என்ன அப்படின்னா இவர் வந்து படம் நடிகரா இருப்போல அதை பார்த்து ப்ரமோஷன் தேவைப்பட்டிருக்கு போல. படத்துக்கு ப்ரமோஷன் வேணும்னு போய் சூரியிட கேட்டிருக்காரு. சூரிய என்ன சொல்லுறாருன்னா, இல்ல மச்சான் இப்ப நான் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்றேன் அப்படின்னா அடுத்து ஏகப்பட்ட அசிஸ்டன்ட் இருக்காங்க, அவங்களாம் வந்து எனக்கு வந்து அடுத்து எனக்கு ப்ரொமோஷன் கூட நான் அப்படியே பண்றதா எத்தனை பேர் நான் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு வந்து அவருக்கு சொல்லியிருக்காரு போல. இதை வந்து வெட்ட வெளியில வந்து பிரஸ் மேல சொல்லி 2 கெட்டுதான் நடந்துக்கிறாரு, எத்தனை ஃப்ரெண்டு பழகி இருப்போம், இதுவா பழகி இருப்போம், இது பண்ணிட்டாரு அப்படின்ட்டு வெளியே வந்து சொல்லியிருப்பாரு. என்ன தப்பா அவர் கரெக்டா சொல்லியிருக்காரு. இப்போ அவங்க கூட இருக்கவங்க இப்ப நம்மளதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு மாதிரி யூடியூப்லயே முதல்ல நல்லா இருப்பாங்க, திடீர்னு பேச மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. யூடியூப்லயே நிலைமை இருக்கும்போது சினிமா ஏமாத்திரம். இது எப்படிதான் முன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னா இருப்பாங்க, திடீர்னு பேரானதுக்கு அப்புறம் அவங்க வளர்ந்த உடனே அதுக்கான ரெஸ்பெக்டை வந்து இப்ப கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி வந்து ஒருத்தர் வந்து ப்ரொமோஷன் பண்றாரு பண்ணலன்றது 2ஆம் பட்சம் தான், பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு யாரும் கட்டாயப்படுத்தலாம் முடியாது. சூரிய தரப்பு சொன்னதுன்னு பார்த்தா உண்மைதான். ஒருத்தருக்கு பண்றோம் பண்ணா கேட்டே இருப்பாங்க, அப்ப அவன் சொல்லி அவங்களுக்கு மட்டும் பண்ணாங்க எனக்கு மட்டும். இது ஒரு பெரிய தலைவலி. நம்மளா மனம் வந்து பண்றதுன்றது வேற, கேட்டு பண்றதுன்றது வேற. இப்போ ஒருத்தருக்கு பண்ணிட்டா அது எனக்கு பண்ணிட்டு கேட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த ப்ரொமோஷன் பண்றது மட்டும்தான் வேலையா இருக்குமே தவிர நம்மளால பார்க்க முடியாது. ப்ரோ இருந்தாலும் ஒருத்தருக்கு பண்ணிருக்கலாமே ப்ரோ அப்படின்னு கேட்டுருக்கலாம். பட் அதனால அது அவரோட தனிப்பட்ட விஷயம். விக்டரினோட அசிஸ்டன்ட் வந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் எல்லாரும் ப்ரொமோஷன் கேட்பாங்க. அப்புறம் வந்து சூரிய இன்ஸ்டாகிராம்லாம் வந்து ப்ரீ ப்ரொமோஷன் தான் போயிட்டு இருக்குமே தவிர அதனால வந்து அடுத்து என்ன வேணும் பார்க்க முடியாது. இதை பத்தி எங்களுக்கும் கன்ஃபியூஷனா தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதே கமெண்ட் அவர்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, எதுக்கு நீங்களே வந்து கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, சூரிய ஹெல்ப் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு. இதே மாதிரி இன்னொரு டைரக்டர் அவரும் வந்து ப்ரொமோஷன் கேட்டாராமா, சூரி வந்து இல்ல மச்சான் அப்படின்னு சொல்லிருக்காரு பொழுது. உடனே வந்து பிரஸ் மீட் போட்டு இன்டர்கேட்டர் அது இது வாழ்ந்தாரு இன்டர்வியூ ஃபுல்லா ஒரே வண்ணம் தான். அது வந்து நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சாமி அப்படின்ற மாதிரி இல்ல. எப்படி இருக்கு அப்படின்னா கூட ஒருத்தன் வளர்ந்துட்டான், அவன் எப்படி வளரலாம், நான் வளரலாம் அவன் மட்டும் வளரலாம் அப்படின்ற மாதிரி ஒரே வண்ணம் ஆக்ஷன்லாம் வந்து பேசி இருந்திருப்பா. அப்படி இதனால என்ன அப்படின்னா கேட்கறவங்களுக்கே வந்து இது சரியில்லை தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி தோறி இருந்திருக்கும். டைரக்டர் வெற்றி தான் வந்து இது பேசி இருந்திருப்பாரு, அவர் படத்துக்கு ப்ரொமோஷன் தரல, சூரிய வந்து இது பண்ணல அப்படின்ட்டு. ஸோ வந்து இன்டர்வியூ நீங்களே பாருங்க, எவ்வளவு வன்மா பேசிருப்பாரு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அவங்க ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா பண்ணிருப்பாங்க, நம்ம பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஸோ அது என்னன்னு தேடி அதை கண்டுபிடிச்சு நமக்கு எது ஒர்க் ஆகுதுன்றத பார்த்து நம்ம அதுல நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பட் அப்படி இருக்கு, நீ பண்ணிட்ட, நீ வளர்ந்துட்ட, நீ எனக்கு கை கொடுத்தே ஆகணும்னா அது நம்ம யாரும் கட்டாயப்படுத்தவும் முடியாது. நம்மளோட மரியாதையை நம்ம காப்பாத்திக்கிட்டு போயிடும் சைலண்டா. சைக்காலஜி மணி புக்கு படிச்சிருக்கலாம், நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா, ஒருத்தர் வளர்றதுக்கு வந்து இது ஒரு பாயிண்ட் மட்டும் காரணமா இருக்காது. அவங்களோட பேக்ரவுண்டு, லக்கு, சுச்சுவேஷனு, கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் தான் காரணமா இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, மேபி சூரியோட லக்கு அதெல்லாம் சேர்ந்து அவங்க கொண்டு போயிடலாம். இவங்களுக்கு அந்த லக்கு இல்லாத நாளைக்கு அந்த கமிட்மெண்ட் வராம இருந்திருக்கும். சில பேர் கமிட்மெண்ட்ஸ் இருந்திருக்கும், இல்லை கமிட்மெண்ட் இல்லாம இருந்திருக்கும். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு ஒரு சக்ஸஸ் ஆகிறது. ஓகேவா, பட் வந்து சக்ஸஸ் ஆனது பொறாமலாக தான் இருக்கும், மனித இயல்பு. ஓகேவா, வளர முடியலையன்ற ஆதங்கம் ஆகிருக்கும். ஓகேவா, பட் அதை வந்து பொதுவெளியில பேச சரியானா அது வந்து சரியில்லை தான். இப்போ ஸ்வீட்ல உட்காந்து அப்படியே டாக்ஸிக்கா பேச சரியா கிடையாது, அது தப்பு. நிறைய யூடியூப் சேனல்ல இப்ப இவர் எடுக்கிறாங்க, டார்க் சைட் ஆஃப் சூரி அப்படின்னு டைட்டில் வச்சுருப்பாங்க. இவங்களோட நாளை வெட்டியே கிடையாது, நோத்த மாட்டா போதும் மீட் பண்ணி காசு வந்தாலும் இன்டர்வியூ இந்த இன்டர்வியூ சேனலுக்கு தனியா ரோஸ் போட்டுருவது பாருங்க. ஒருத்தன் வந்தானா அவன் வந்து நல்லபடியா பேச வந்திருப்பான், அவன் வாயை புடுங்கி எப்படி டைட்டில் பெருசா போட்டு உடனே ஏதாவது வளரும் அதை டைட்டில் வச்சு அதெல்லாம் வந்து என்னத்த சொல்றது விடுங்க.
அடுத்தா பார்க்க போறது திவ்யா. 2 பேரும் தான். இவங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம சத்யராஜோட மகள். ஓகேவா, நம்ம சிபிராஜியோட சிப்ளிங் தான் இவங்க. பாக்குறதுக்கு வந்து அப்படியே சத்யராஜ் மாதிரியா இருப்பாங்க. எப்படி ஜிபி முத்து பொண்ணு ஜிபி முத்து மாதிரியா இருப்பாங்களோ அந்த மாதிரி சத்யராஜுக்கு பொம்பளை கட்டம் போட்ட மாதிரி இருப்பாங்க நம்ம திவ்யா சத்யராஜ். ஹேர்ல எல்லாம் அப்படியே இருக்கும், பேச அப்படியேதான் இருக்கும். ஓகேவா, பார்க்க அப்படியே இருப்பாங்க. எப்படி வந்து இவங்களுடைய அண்ணன் வந்து சினிமாவுக்கு போனாங்களோ இவங்க வந்து பொலிட்டிக்கலுக்கு வந்துட்டாங்க. பட் வந்து நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த பொலிட்டிக்கலா பேச மாட்டோம். ஓகே, எந்த சேனலுக்கு வந்து ஆதரவும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது நம்ம. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பொலிட்டிக்கலே வாய் விட்டுருக்கே பிரச்சனை வந்திருக்கு. ஓகேவா, பட் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பத்துக்கிறத பற்றி வந்து ஒரு வார்த்தை ஒன்று பேசினாங்க. அதுதான் வந்து கான்ட்ரவர்சி ஆச்சு. இவங்க வந்து இவனை போட்டு பழக்கிறதுக்கு மெயின் காரணமா ஆச்சு. அது வந்து அவங்க பீரியட் அவங்க இன்ஸ்டாகிராம் யாரும் பேசல, ட்விட்டர்ல முட்டு சந்தில போய் பல பேர் திட்டிட்டு இருந்தானுங்க. என்ன பண்ணா வந்து இதுதான் குழந்தை பத்துக்கிறதுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அவசியம் இல்லை, யாரு கூட வேணாலும் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருப்பாங்க. இது வந்து பெரிய பிளாக் ஃபிளாஷ் ஆச்சு. பல பேர் வந்து கேள்விக்குறே ஆச்சு. என்னமா நீங்க இதே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி குஷ்பு பேசி அது வந்து இல்ல நான் பேசினது வேற, நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, தப்பா மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி குஷ்பு வந்து மன்னிப்புலாம் கேட்டிருப்பாங்க. ஆனா அக்கா பாத்தீங்க அப்படின்னா வந்து மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. நான் பேசுறது சரிதான் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. சரி சத்யராஜ் கேட்போம், அவராது வந்து இல்ல 10 வருஷம் ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு மனுஷன், அவரும் பொது வாழ்க்கையில இருக்காரு, அவரு வந்து தெளிவா சொல்லுவாரு. பார்த்தா என் பொண்ணு பேசுற தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நியாயம் பேசியிருப்பாரு. அவங்க ஒரு டாக்டர் தான். நிஜமாவா? நிஜமாவா? பணம் கொடுத்த டாக்டர். ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு. கட் பண்ணிருக்கு. 5 நிமிஷத்துக்கு முன்னால சொல்லிருக்கலாம்ல. அவங்க முதுகுக்கு பின்னாடி முதுகுல ஏகப்பட்டது குத்தி இருக்கு. குத்தி குத்தி வீங்கி போய் ஆபரேஷன் பண்ணாங்க முதுகுல. முத்து சந்தில பல பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, என் கேள்வி இல்ல, முத்து சந்தை கேட்ட கேள்வி. ஓகேவா, நம்ம வந்து ஜஸ்ட் நியூஸ் கேட்டுறதா. ஏன் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்க வந்து அப்பார்ட்மெண்ட்டா வாழ்றீங்க, நீங்க வந்து ஏகப்பட்ட துட்டு கோடிகள காசு வச்சிருக்கீங்க, எஸ்ஐபில பணம் போட்டுருப்பீங்க, அவன் வந்து மாசம் மாசம் காசு கொடுப்பான், வேலைக்கு போகலாம் அவசியம் இல்லை, அப்படியே ஜாலியா வந்து நிம்மதியா வாழலாம். நீங்க வந்து இப்படி இருக்கீங்க அப்படின்னா அப்படி யாருக்கடா குழந்தை பத்திக்கிட்டு அப்பாவே இல்லாம ஜாலியா வந்து பணம் போட்டு ஜாலியா குழந்தைய வளர்த்துடலாம். அப்பா சப்போர்ட்ட தேவையில்ல, அழைப்ப தேவையில்ல, நாங்க வந்து உண்டி கட்டியா இருந்துக்கேன், நானே பாத்துக்கேன்னு இருந்துக்கலாம். பட் ஒரு நடுத்தர குடும்பத்துல வாடகை வீட்டுல வாழ்ந்துகிட்டு அன்றாடம் வந்து சரியா வருமானம் இல்லாம குடும்ப வாழ்க்கைய பாத்துட்டு இருக்க ஒருத்தருக்கு சரியா வருமானம் இது எப்படி வரும்? சொசைட்டில வந்து தனியா இருந்தாலே பேசுவானுங்க. சரி, அவங்க வந்து பூமர் பயிலுக்கு விட்டுருவோம். அதே மாதிரி குழந்தைக்கு அப்பாவோட மத்தவங்களாம் அப்பா சோசமா இருப்பேன், அப்பாவோட அமைப்புல குழந்தை எப்படி வளரும்? அது கஷ்டப்படாத, அது ஒரு கேள்வி. ஓகேவா, அதே மாதிரி வந்து இந்த காலத்துல ஒண்ணுமே இல்ல, பிரைவேட் ஸ்கூல்ல டியூஷன் ஃபீ வாங்குற ஒரு நாயம் இருக்கு, ஜாயினிங் ஃபீனு போட்டு அதை வாங்குற காசு, ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்கு நான் காசு கட்டணுமா? இது ஒண்ணு பிரச்சனை. ஒண்ணுமே இல்ல, முதுகுல கட்டி வந்துச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஓகேவா, அறுத்துட்டு 1 லட்சம் பிடிக்கிட்டான். இருக்கிற சேவிங்ஸும் போயிடுச்சு, எக்ஸ்ட்ரா கடன் வாங்கிட்டேன். இப்படி வந்து சூழ்நிலை இந்த மாடர்ன் சொசைட்டி போயிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு தனியா ஒரு பெண்ணால எப்படி வந்து குழந்தைகளை வந்து வளர்க்க முடியும்? கரெக்டானே? நான் கலாச்சார கண்ணியெல்லாம் பேசல, ரியாலிட்டியை பேசுறேன். நீங்க தான் சொல்றேன்ப்பா, நீங்க வந்து உங்களோட காசு நீங்க ஒண்ணும் சம்பாதிக்கல. ஓகேவா, அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்காரு, கோடிக்கணக்கில் இருக்குது. அந்த காசு எஸ்ஐபில தான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, அது துட்டு நிறைய வருது. ஓகே, நடுத்தர குடும்பத்தினால எப்படி செட் ஆகும்? வாய் இருக்கு, முன்னாடி மைக் இருக்கு, என்ன வேணா பேசலாமா அப்படின்ட்டு ட்விட்டர்ல வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் பேசலப்பா, ட்விட்டர்ல பேசிட்டு இருந்தீங்க, அதுதான் சொன்னேன். எங்க சண்டைக்கு அக்கா நீ டாக்டர், ஓகே, உங்களுக்கு வந்து எப்படி நடந்ததுன்னு தெரியும். இன்னும் சத்யராஜை பத்தி பேசணும் நிறைய பேசலாம், அவர்கிட்டயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. முதல் தமிழ்னு சொல்லுவாரு, அப்புறம் வந்து தெலுங்கான மன்னிப்பு கேட்டு வந்துருவாரு. எதுக்காக அப்படின்னா தெலுங்கு படங்கள்ல அவளை கருதி வளரணும்ன்றதுக்காக. இங்க உட்காந்து பறிச்சு பேசிட்டு இருப்பாரு, அங்க போயிட்டு யாராவது அதே கேட்ட நடிச்சுட்டு வந்துருவாரு. ஸ்டார்டிங் நானும் எப்படி பேசுறாரு அப்படின்னு நினைச்சேன், விரும்பல அப்புறம் தெரியும் எல்லாத்தையும் சொல்லிட்டேடா. கட்டாயசா பார்க்க போறது ஸ்டேஷனுக்குள்ள சும்மா நிறைய பிரச்சனை பேர் வந்து ராஜகுமாரன். ஓகேவா, அதான் ஸ்ரத்தா வந்து ராஜ். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைரக்டர். ஓகேவா, ஆக்ட்ரஸ் தேவயானியை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாரு. இன்னைக்கு வந்து நல்ல குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர் வந்து இதெல்லாம் ஃபேமஸ் ஆனே கிடையாது. இவர் ஃபேமஸ் ஆன அப்படின்னா நல்லவனுக்கு புல்லுமாகம் படத்துல ராஜ் அந்த கேரக்டர் நடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபேமஸ் ஆனாரு. ராஜ் அழுறான்டா. அங்கிள் ஏன் அழுறீங்க? இவர்
பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா உண்மையிலே சந்தானம் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணிருப்பாரு. என்ன அப்படின்னா இந்த மாதிரி சில பேரை கூப்பிட்டு இவர் படம் நடிக்க வச்சு ஃபேமஸ் ஆகி கொடுவாரு. அந்த ஃபேமஸ் வச்சு அவங்க வந்து இப்ப பொழைச்சிட்டு போகுதுன்றது அவங்க தனிப்பட்ட விஷயம். உதாரணம் சொன்னா அப்படின்னா பவர் ஸ்டார் எடுத்துக்கலாம். பவர் ஸ்டார் வந்து அதிகமா நடிச்சுட்டு சூப்பர் ஸ்டார் பிடிச்சிட்டு இருந்தாரு. அவர் அன்றெல்லாம் பார்த்தா காமெடி தான் இருக்கும். அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அவரை காமெடியும் புரிஞ்சுக்கிட்டு கூட்டு வந்து காமெடிக்கு வச்சிருப்பாரு. பவர் ஸ்டார் ஃபேமஸ் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் ஹெல்த் இஷ்யூ அவரோட பிரச்சனை நடிக்க முடியாம போயிடுச்சு. பட் பவர் ஸ்டார்னு ஒருத்தர் வெளியே கூட்டு வந்து சந்தானம் தான். அந்த மாதிரி வந்து இவரை கூப்பிட்டு நடிக்க வச்சிருப்பாரு சந்தானம். பட் இவர் தான் சொல்றாரு பேட்டியில, என்கிட்ட கொடுத்த ஸ்கிரிப்ட் வேற, படத்துல வந்து ஸ்கிரிப்ட் வேற, நான் வந்து ஒரு ஹீரோ கேரக்டர் மாதிரி எதிர்பார்த்தேன், நான் வந்து பெரிய கேரக்டராக எதிர்பார்த்தேன், என்ன வந்து காமெடி ஆகிட்டாங்க, எனக்கு ஏமாத்திட்டாங்க. அதுல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஒரு மனுஷன் போய் ஒரு டைரக்டர் அந்த தெரியாம இருக்க. யாருக்காச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா அவரோட இன்டர்வியூ எல்லாம் போட்டு பாருங்க, பயங்கர ரிலீவ் ஆயிடுவீங்க. அவர் சொல்றாரு ஜெயிலர்லாம் வேஸ்ட்டுங்க, என் வாய் புடுங்காதீங்க. இன்டர்வியூ கேட்கிறவர் சொல்லுவாரு, நீங்க ஜெயிலர் ஹிட் 600 கோடி அடிச்சிருச்சுங்க, அடுத்து ஜெயிலர் பார்ட் 2 வருதுங்க, அது 1000 கோடின்னு பேசிக்கிறாங்க, ஏவா ஏதாவது என் வாயில வந்துட போகுது அப்படிலாம் பேசுறது. 100 கோடி மேல தமிழ் சினிமா ரசிகர்கள் எனக்கு கோபத்தை பண்ணாத இஷ்டத்துக்கு வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் யாருக்கும் மதியெல்லாம் கொடுக்க கிடையாது. இஷ்டத்துக்கு வந்து பேச ஆரம்பிப்பாரு. முக்கியமா விக்ரம்க்கு அவரு பிரச்சனை போல, காசு எடுத்து தரல, ஏதாவது தரல. விக்ரம் நடிக்கவே தெரியாது. சேதுரா ஒரு படமா அவர் நடிக்கவே தெரியாது. அதுதான் இது அப்படின்ற மாதிரி வந்து விக்ரம் நடிக்க தெரியாதுன்ட்டு தலைவன் வந்து விக்ரம் நடிக்க தெரியாது வாய் விட்டுருப்பாரு. நீ டாக்டர் போய் பார்க்கணும்டா. இன்னொரு ஃபேமஸா போச்சு இப்பெல்லாம், என்ன படத்துக்கு டைட்டில் வைக்கிறாங்க, கோவப்படுறவன் பேசினா கெட்ட வார்த்தை வர மாதிரி வைக்கிறாங்க. எப்படி வைக்கணும் தெரியுமா டைட்டில்லாம்? விக்ரமன் சார் மாதிரி வைக்கணும் டைட்டில்லாம். விக்ரமன் சார் வந்து லைட் ஆர்ட் படம் எடுப்பாரு. ஜெயிலர் படத்து என்ன லைட் ஆர்ட் படமா, அது படத்துக்கு கேரக்டர்னு அதான் வைப்பாங்க. அதை விட்டு வெட்டுடா குத்துடா அப்படியா வைக்க முடியும்? லைட் ஆர்ட் படத்துக்கு வைக்கிறது வேற, இது படத்துக்கு ஏற்றாலும் டேரக்டர் பார்த்துப்பாங்க. தலைவனுக்கு என்ன பிரச்சனை தெரியல. அதுக்கப்புறம் பாடலுக்கு போறதெல்லாம் கிடையாது, சினிமா பக்கம் போறது கிடையாது. அந்த தைரியத்துல தலைவன் வந்து இருக்கிற எல்லா பேர் ஆக்டரும் வந்து மேல திட்டு போயிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா இந்த யூடியூப் சேனல்லாம் வந்து இது சில பேர் இது பொழப்பே தான். சார் என்ன பண்றீங்க? இல்ல சார் நமக்கு இதான் வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி யாராவது வாய் கொடுக்குவாங்க, அதை வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு காசு பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சில சேனல்ஸ் இருக்கு. அவங்க வந்து வியூஸ் கோசம் கூப்பிடுறாங்களா, கூப்பிடுவாங்க. ஓகேவா, இதுக்காக வந்து பேசாரா பேசாரு, இவங்க எடிட் பண்ணி அப்படியே போட்டுறானுங்க. அது வந்து கேரக்டர் விஷயம் ஆயிடுது. என்ன பார்த்தீங்கன்னா நான் சொல்றது சந்தானம் வந்து நல்ல ஒரு ரோல் கொடுத்தாரு. திரும்ப தமிழ்னு பாடம் திருப்பாரு. அந்த படம் போய் பாருங்க, கக்க பக்க போய் சிரிப்பீங்க. படம் சீரியஸா தான் போகும், அப்ப நம்ம தான் பார்க்க சிரிப்பா இருக்கும். அதனால ஆக்டிங் எல்லாம் பார்க்கும் பொழுது இதை கரெக்டா சந்தானம் வந்து காமெடியா கொண்டு வந்தாரு. அந்த ராஜ் கேரக்டர் மாதிரி 2-3 நடிச்சிருந்தா யோகி பாபா தூக்கி சாப்பிட்டு தலைவன் வந்து மிகப்பெரிய காமெடியா வந்துருக்கலாம். இப்ப இருக்கிற காமெடியின் பஞ்சத்துல கரெக்டா வளம் வந்துடலாம் தலைவன். ஆனா வந்து இந்த ஈகோவால தலைவன் வந்து நான் காமெடியனா, நான் நான் வந்து ஹீரோவா நடிப்பேன், அப்படி பாக்குறாங்கன்னு தெரியல, நடிப்பேன், நான் வந்து சொல்ல சொல்றேன். அவர் பண்றதான் உண்மையான பொறுத்த வரைக்கும் வந்து நிஜமா மறுபடியும் சொல்றேன், சுவாமியா சொல்ல நினைக்காதீங்க. இந்த ராஜ் கேரக்டர் செம்மையா இருந்துச்சு. இந்த ராஜ் கேரக்டர் கரெக்டா எவலேட் பண்ணி 2-3 படத்துல கவனிச்சு சார்னா சூப்பரா ஷைனா இருக்கலாம், செம்மையா ஷைனா இருக்கலாம், சூப்பரா வந்துருக்கலாம். டே ராஜ் வந்துட்டான்டா. பட் அது பழைக்க தெரியாம போயிடுச்சு, என்ன பண்றது. பட் அவங்க பொண்ணு இப்ப நல்லா பாடுறாங்க, நல்லா ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அந்த ஃபேம் வந்து ஒரு வாய் விட்டு கெடுக்காம இருந்தாச்சு. எனவே வந்து சார் நீங்க வந்து திரும்ப வரணும், பழைய ராஜா திரும்ப வரணும், நாங்க வந்து பார்த்து ரசிக்கிறோம் சிரிக்கிறோம். இந்த யூடியூப்ல காசு அற்ப காசுக்கு கொடுக்குற காசு தப்பா புரிஞ்சுக்கிறாரு. நீங்க வந்து திரும்ப ராஜா வாங்க. வடிவேல்லாம் எப்படி ஃபேமஸ் ஆனாங்க மேட்டர்ல இந்த டைம்ல வந்து காமெடி அடிச்சு போட்டு பேரா இருக்கு. ஏன்னா யோகா பார்த்து சிரிப்பே வர மாட்டேது இப்பெல்லாம் காமெடியா. ஓகே சோல்ஜர்ஸ், நிறைய பேர் லைக் பண்ணுங்க, பேசும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி என்ன வீடியோ போடலாம்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமா போட்டு முடிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனா இவங்க அவங்க சத்யராஜ் பொண்ணுலாம் இப்படி ஒரு பேசியிருக்காங்கன்னு நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். நான் இந்த விஷயம் எனக்கு தெரியாது உண்மையில. ஆனா கொஞ்சம் அதான் சொல்றல, அது அவங்க தனிப்பட்ட இது என்னோட தனிப்பட்ட இது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கணும். அதாவது இது எனக்கு மட்டும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும்னு நான் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தா அது புரிஞ்சிருக்கும். அது பொதுவா சொல்றதுதான் தப்பான ஒரு விஷயம். இப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அது எனக்கு மட்டும் தான் பிடிக்கணும்னு சொல்றது வேற, எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இது தப்பா போய் முடியுது எனக்கு தெரிஞ்சு. இவருமே இவரோட இன்டர்வியூ நானும் பார்த்துருக்கேன். அந்த ராஜ் அவங்க தேவையான ஹஸ்பண்ட் வந்து அவங்க சம்மந்தமே இல்லாம எல்லாரையும் திட்டுறது, ஏன் இப்படி திட்டுறாங்கன்னு தெரியல, விக்ரமுக்கு நடிக்க தெரியாதுன்னு சொல்றது, அதான் சொல்றல அது ஏன் அப்படின்னு தெரியல.
அதாவது காமெடியன்னாலே மோசமான ஒரு ஆள் மாதிரி நடிச்சுக்கிட்டாரு. காமெடியன்னாலே ஒரு இதுவா பார்த்து சிரிப்பாங்க. காமெடியனா நடிக்கிறவங்கலாம் அப்போ மனுஷன் இல்லையா? அந்த மாதிரிதான் இருக்கு கிட்டத்தட்ட. அவங்கலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க என்னதான் இது இப்போவாது பரவாயில்ல. அப்போல்லாம் பயங்கரமா பாடி ஷேமிங் வச்சுதான் அந்த காமெடியே இருக்கும். அப்போ உள்ளவங்கலாம் இப்ப நினைச்சு பாருங்க. செந்திலா இருக்கட்டும், கவுண்டமணிலாம் இருக்கட்டும், விவேக் சாரா இருக்கட்டும், இல்ல வடிவேல் அவங்களா இருக்கட்டும். அவங்க வடிவேல் படத்திலே பாத்தீங்கன்னா காமெடியா இருந்தாலும் பாடி ஷேமிங் அவர் பண்ணாலுமே இவரும் அந்த பாடி ஷேமிங் வாங்கிற மாதிரி தான் இருக்கும் மேக்சிமம். அப்படி இருக்கும்போது அது ஒரு காமெடி. அது மக்கள் என்ஜாய் பண்ணி சிரிக்கிறாங்க, நம்மளை பார்த்து சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க, எல்லாத்தையும் அவங்களோட கஷ்டத்தெல்லாம் மறந்து சிரிக்கிறாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கவே மாட்டேங்கிறாரு. நம்மளை பார்த்தே இவன் சிரிக்கிறானே அப்படின்னு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் பாக்குறாரு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு சந்தானமே இப்போ அப்படிதான். எனக்கு தெரிஞ்சு நம்மளாம் அதாவது இவங்க கூட எல்லாம் நம்ம காமெடியானா அடிக்கணுமா அந்த இதுலதான் அவர் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்காரு. ஹீரோவாவும் ஒழுங்கா பண்ண முடியாம காமெடிக்கும் வர முடியாம நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இப்போ யோகி பாபு இருக்காரு பாருங்க. அவர் காமெடியா கூப்பிட்டாலும் காமெடியா பண்றாரு, ஹீரோ கூப்பிட்டாலும் ஹீரோவா பண்ணிட்டு அந்த மாதிரி யதார்த்தமா நம்மளுக்கு என்ன வாய்ப்பு வருதோ அதை நடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நான் இதுதான் நடிப்பேன், இதெல்லாம் இருப்பேன்னு சொல்றது எனக்கு தெரிஞ்சுக்கிறாரு. ஆமா, ஜூலி எல்லாம் அது சேரும். அதான் சொல்றேன்ல, உங்களாவது வாயில மட்டும் தான் சனி, அவங்க ஜூலி மட்டும் மொத்தமாவே சனிதான். அது பிக் பாஸ்லயே பார்த்திருக்கோம். ஒரு டிவி ஷோல அத்தனை கேமரா முன்னாடியே அவ்வளவு பொய் சொன்னவங்க இப்போ உண்மையா பேசிட போறாங்க. அவங்களாம் அதான் சொல்றல, சில பேர் பேசுறதெல்லாம் நம்ம பெருசாவே எடுத்துக்கூடாது. அவங்க ஏதோ கத்திக்கிட்டு இருக்காங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.